ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹெச்வி ட்ராமா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வென் ஐ ஃப்ளை டுவர்ட்ஸ் யூ சீசன் 1 எபிசோட் 7. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஜாங்ஜியா ஜைஜையை தேடி வந்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ஷென்ஷிவானியை பார்த்து அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுறாங்க. பின்னாடியே நம்ம கூரான்னு வராரு. இது நம்ம ஜாங்ஜியா மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி நின்று, ஜாங்ஜியா இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்குறப்போ, இல்லை நான் சும்மா தான் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. இல்லையே, பார்த்தா அப்படி தெரியலையேன்ற மாதிரி அங்கே பார்த்தா, ஓ நம்ம ஷென்ஷிவானியை பார்த்து நின்றுட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி சரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஜாங்ஜியா, நீ ஒரு ஹெல்ப்பும் பண்ண வேணாம், நீ அமைதியாக இருக்கியா அப்படின்ற மாதிரி பிடிச்சி இழுக்கிறா. அப்படின்னா நீ எனக்கு கொஞ்சம் ஃபேவர் பண்ணுமே அப்படின்ற மாதிரி நம்ம கூரான் கேட்குறாரு. எனக்கு அந்த தண்ணி பாட்டில் வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஜாங்ஜியா இந்தா அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. அச்சோ, ஷார்ட் புட்டெல்லாம் போட்டு போட்டு எனக்கு கை ரொம்ப வலிக்குதே அப்படின்னு சொல்கிறப்ப, சரி சரி இந்தா அப்படின்னு மூடியை திறந்து கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு இது போதும், பின்னாடி ஏதாவது தேவைப்படுச்சுன்னா கூப்பிடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஜாங்ஜியாவும், ஹே கூரான் என்ன பிளாக்மெயில் பண்ணுறேன்ற மாதிரி ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. லூராங், நீ மெடல் வாங்கியிருக்கியா அப்படின்ற மாதிரி நம்ம ஜைஜை கேட்குறாங்க. இது அவ்வளோ பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வெறும் ரன்னர் அப் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன நீ இப்படி சொல்கிற? இந்நேரம் நான் ரேஸில் ஓடி லாஸ்ட்டாக வந்திருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மெடலே வாங்கி பார்த்துட்டு இருக்கா. அது நம்ம ஜைஜைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம லூராங்க உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அந்த மெடலை கழட்டி நம்ம ஜைஜை கழுத்தில் போட்டுடுறான். உடனே நம்ம ஜைஜையும் லூராங்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்காங்க. உடனே நம்ம ஜைஜையை குரூப் ஃபோட்டோ எடுக்க கூப்பிடுறாங்க. இதோ வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் நைட் உங்ககிட்ட பேசுகிறேன், நீ எனக்காக வெயிட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜைஜை இங்கேருந்து கிளம்பிடுறா. இங்கே நம்ம ஏ ஜங்ஷன், லூராங் நீ எதுக்கு உன்னோட மெடல் அவகிட்ட கொடுத்த அப்படின்ற மாதிரி நம்ம ஏ ஜங்ஷன் கேட்குறாங்க. நம்ம லூராங் அவளுக்கு பிடிச்சிருக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஈவினிங் நடந்து போயிட்டு இருக்கும் போது நம்ம ஜைஜை லூராங் கிட்ட, லூராங் இந்தா உன்னோட மெடல் அப்படின்ற மாதிரி கொடுக்குறா. ஏன் நீ கொடுக்குற அப்படின்னு நம்ம லூராங் கேட்குறப்போ, இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்து வாங்கின மெடல் இல்லையா, அதனால நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இல்லை இல்லை சும்மா சொன்னேன், செகண்ட் ரன்னரப்பா வந்திருக்கீல, இது அவ்வளோ பெரிய விஷயந்தான், நீயே வச்சிரு, எனக்காகலாம் நீ இதெல்லாம் தூக்கி கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜைஜை சொல்கிறா. பட்டுன்னு நம்ம லூராங் பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஜைஜை, எனக்கு இப்போ தான் 17 வயசு ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கிருந்து ஓடிடுறா. இப்போ என்னடானா நம்ம ஜாங்ஜியா கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அதுக்கு நீ என்ன சொன்ன நம்ம ஜாங்ஜியா கேட்குறப்போ, எனக்கு இப்போ தான் 17 வயசு ஆகுதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். உடனே நம்ம ஜாங்ஜியா, நான் நிறைய புக்ஸ் நாவல்ஸ் படிச்சிருக்கேன், அதில் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் சொல்கிறத பார்த்தா ஒன்று அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கணும் இல்லைன்னா பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவ்வளோ அவனுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அட்லீஸ்ட் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறா. இங்கே என்னடானா நம்ம லூராங் உட்காந்து படிச்சுட்டு இருக்காப்ல. அப்பன்னு பார்த்து அந்த ரேபிட் பொம்மை எடுத்து ப்ரெஸ் பண்ணுறாரு. ப்ரெஸ் பண்ணால் நம்ம ஜைஜை வாய்ஸ் கேட்கும்ல, அதுக்கோசரமே ப்ரெஸ் பண்ணி அவளோட வாய்ஸை கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. என்னடானா ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. இப்போ மிஸ்டர் சான் சொல்கிறாரு, கிரேட் 10 ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டடிங் கேப்பபிலிட்டி மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நார்மல் கிளாஸை விட கிளாஸ் 1 and 2 பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஹையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப மிஸ் ஜாங் சொல்கிறாங்க, கிளாஸ் 9ல் சில ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே படிக்கிறாங்க, அவங்கள படிக்க வைக்க ரொம்ப கஷ்டப்படலாம் தேவைன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவே ரொம்ப நல்ல விஷயம், நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் போய் மற்ற கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சான் சொல்கிறாங்க. தெரியலன்னு என்னடானா டீச்சர்ஸ் ரூமில் சொன்ன அதே மேட்ரை கொண்டுட்டு வந்து இங்கே நம்ம கிளாஸில் சொல்லிட்டு இருக்காரு. மற்ற கிளாஸ்க்கு போய் எல்லாத்துக்கும் ஸ்டடீஸில் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம லூராங்க சொல்லிட்டு இருக்காரு, சூசைசை மார்க் கம்மியாக இருந்தால இப்போ பாரு அவன் மேக்ஸில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கிளாஸ் ஒன்லேயும் மிஸ் ஜாங் அதே விஷயத்த தான் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்களும் எல்லா கிளாஸ்க்கும் போய் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு நம்ம லூராங்க சொல்கிறாங்க, சூசைசை ஹெல்ப் பண்ணதுனால இப்போ நம்ம லூராங்கும் மார்க் கொஞ்சம் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காருல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜைஜை கொஞ்சம் மேக்கப் போட்டுட்டு டச் அப் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாங் ஜாங் எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம ஜாங் ஜாங், நீ எதுக்கு இப்போ நர்வஸ் ஆகிற, நீ தான் ஆல்ரெடி லூராங் கிளாஸ் எடுத்திருக்கீல அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அது 1-on-1 கிளாஸ், இது நான் அவங்க கிளாஸில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எடுக்க போகிறேன், ஒருவேளை நான் தப்பாக எடுத்தேன்னா நீ எப்படி எங்கள் லூராங்க்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்கா. எல்லாரும் வந்து கொஷின் கேட்குறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம லூராங்கோட ஃப்ரெண்ட், அப்போ நம்ம ஜாய் கிட்ட எந்த கொஷினும் கேட்க முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நம்ம லூராங்கும், ஆமாம் அவன் எனக்கு எடுத்தது 1-on-1 கிளாஸு, இப்போ எல்லாத்துக்கும் எடுக்கிறாள், நம்ம கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். உடனே நம்ம ஜாங் லூராங், ஜைஜை டைம் ஆச்சு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் ரெண்டு பேரும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஓ நம்ம ஜாங்ஜியா வராங்க, நீ கூரான் கூட போலியா நம்ம ஜைஜை கேட்குறப்போ, நீ அவனை பற்றி பேசாத அப்படின்ற மாதிரி நம்ம ஜாங்ஜியா சொல்கிறா.
இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, ஸ்கூல் ஆனிவர்சரி வரப்போகுது, அதுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிளப்ஸையும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, ட்ராமாட்டிக் சொசைட்டி கூட. ஓ அப்படியா? நம்ம ஜாங்லூராங் மட்டும் பிரின்ஸா இருந்தா நான் சிண்ட்ரெல்லாவுக்கு ஆடிஷன் கொடுக்க ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜாய் சொல்றாங்க. வீட்டில் போய் பேசிக்கிறாங்க. நம்ம ஜாய் சொல்றாங்க, நான் என்னோட முடிவை மாத்திக்கிட்டேன், சீனியர் சென்ஷிவானியூ தான் பிரின்ஸா நடிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. உராங் வரலன்னா நானும் வரலன்னு சொல்றா. ஏ ஜங்ஷனும் கலந்துக்கிறான்னு கேள்விப்பட்டேன், நம்ம 2 பேரும் கலந்துக்கிட்டா வின் பண்ண சான்ஸ் இருக்குன்ற மாதிரி நம்ம ஜாங்ஜியா சொல்றாங்க. நெக்ஸ்ட் டே என்னடான்னா நம்ம ஏ ஜங்ஷன் எல்லாத்துக்கும் குக்கி கொடுக்குறா. குக்கி கொடுத்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணலான்னு நினைக்கிறா போல. எல்லாரும் எனக்கு ஓட் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நான் ஆடிஷனுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப லூராங் கொடுக்குறா. பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் யாருக்கு ஓட் பண்ணுறது நான் முடிவெடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம லூராங் சொல்கிறாரு. அடுத்து என்னடானா நம்ம ஓட்டிங்க எண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் படப்படன்னு இருக்கு யார் வருவாங்க அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் பார்த்தா நம்ம ஏ ஜங்ஷன் தான் ஹையஸ்ட்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம ஜாங்ஜியாக்கு, அப்புறம் ஜைஜைக்குன்ற மாதிரி பாயிண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. கடைசியில பார்த்தா தானே தெரியுது ட்விஸ்டே. யாரு இந்த வின்னருன்னு பார்த்தா நம்ம சூசைன்னு சொல்றாங்க. உடனே எல்லாரும் கைத்தட்டி சூப்பர் சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஏ ஜங்ஷன் மூஞ்சி பார்த்தா சாணியில செருப்பு முக்கி அடிச்ச மாதிரி இருக்கு. உடனே போய் சீனியர் கிட்ட நான் அந்த ஓட்டிங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேக்குறா. எல்லாரும் கரெக்டா தான் போட்டிருக்காங்க, நம்பிக்கையிலேன்னா நான் காட்டுன்ற மாதிரி சொல்றான் சீனியரும். அவளும் வேணான்ட்டு போயிடுறா. அப்புறம் நம்ம ஜைஜை வந்து சீனியர் எனக்கு அந்த ஓட்டிங்ஸை மட்டும் காட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறா. சரி காட்டுறேன் அப்படின்னு நம்ம காட்டுறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ஜாங்லூராங்கோட பேப்பர் தெரியுது. ஏன்னா அதுல ஒரு கரை இருக்கும். அப்படியே அவனும் அதில் ஓட்டிங் போட்டிருப்பான். அதை வச்சு அவளும் எடுத்து பார்க்குறா. பார்த்தா நம்ம சூசைன்னு அவன் ஓட் பண்ணியிருப்பான். லூராங் நீ எனக்கு தானே ஓட் பண்ண அப்படின்னு நம்ம சைஸை கேட்குறப்போ அவன் உடனே கையை பின்னாடி தலை கொண்டு போயிட்டு இல்லையே நான் உனக்கு போடலையே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே நம்ம சைஸை தனக்கு தானே சொல்கிறாங்க, நீ பொய் சொன்னா நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன், எப்போ பார்த்தாலும் கையை கொண்டு போய் பின்னாடி தலையில் வச்சு தான் நீ பொய் சொல்லுவேன், அதுலேயே நான் கண்டுபிடிச்சிக்கன்ற மாதிரி நினச்சிட்டு வராங்க. நம்ம சைஸை சிரிச்சுக்கிட்டே தேங்க்யூ லூராங் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நம்ம லூராங்க்கு ஒன்றுமே புரியல. சரின்னு வீட்டுக்கு போய் படுத்துட்டு நம்ம சைஸை யோசிச்சுட்டே இருக்காங்க. நீ பொய் சொன்னா கூட ரொம்ப க்யூட்டா இருக்க லூராங் அப்படின்ற மாதிரி பேசிட்டு நம்ம லூராங் ஓட் போட்ட சீட்டே எடுத்து பார்த்து உன்னோட ஒரு ஓட் போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. உடனே நம்ம லூராங் பொறுமையா மெமரைஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ராங் ப்ளீஸ் ராங் உனக்கு தான் நல்ல மெமரி பவர்ல, நீ எனக்கு தினமும் கொஞ்ச நேரம் சொல்லி கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே லூராங் 2 நாளுக்கு அப்புறம் டியூஷன் செஷன்ல நீ 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன்னா அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னது 90 மார்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா? ஏன் ஏதாவது பிரச்சனையா நம்ம லூராங் கேட்குறப்ப சேத்த 90ங்கிறது நியூமராலஜி படி நல்ல நம்பர் தான், முயற்சி பண்ணால் திருவினையாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம முயற்சி பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே நம்ம ஜைசை லூராங்க பார்க்குறாங்க. ராங் சீக்கிரமாக வந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே பார்த்தா எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னும் ராங் க்ளோஸ் ஆகிருக்கு, இப்போ நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே நம்ம லூராங்கும் சரி இல்லைன்னா நம்ம இன்னைக்கு லீவ் விட்டான்னு சொல்கிறப்ப இல்லை இன்னைக்கு நான் கொஷின் பேப்பரை முடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரின்னு நம்ம லூராங்கும் அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே போனால் நம்ம லூலுவை நம்ம ஜைசை கொஞ்சிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி. நம்ம ஜைசை வாய் தவறி சூசுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா அவங்க ஓனருக்கும் என்ன பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்கிறா. உடனே நம்ம லூராங் பார்க்குறான். இல்லை நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறா. உடனே நம்ம லூராங் டிவி போடுறான். சைஸை கேட்குறாங்க, எனக்கு டிவி பார்த்துட்டே படிக்க பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நான் உனக்காக போடலையே அப்படின்னு நம்ம லூராங் சொல்கிறான். இப்போ யாருக்காக போட்டேன்? நான் ஜூசுக்காக போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு பார்த்து நம்ம ஜைஜை லூராங் கிட்ட நீயும் சூசு மட்டும்தான் வீட்டில் இருப்பீங்களா ராங் அப்படின்ற மாதிரி கேட்குறா. இல்லை என் அங்கிளும் கூட தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி லூராங் சொல்கிறான். உனக்கு அங்கிள் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப ஆமாம் என்னோட அங்கிள் மேக்ஸ் டீச்சர் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ 4:30 6:30ங்கிறப்ப நான் பேப்பர் கலெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம லூராங் சொல்லிட்டு இருக்கான். லூராங்கும் அந்த ஹெட்செட்டை போட்டு கொஞ்ச நேரம் பாட்டு கேட்குறாரு. இங்கே நம்ம சூசு என்னடானா நியூஸ் பார்த்துட்டு இருக்கு. அந்த நியூஸில் என்னடானா சிங்கிளா இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. உடனே 2 பேர்த்தையும் நம்ம சூசு பார்க்குது. உடனே நம்ம சைஸையும் 90 மார்க்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. நம்ம லூராங் பேப்பரை கரெக்ஷன் பண்ணுறப்போ அப்போன்னு பார்த்து அவளோட மார்க் 85 வந்துடுது. ஐயோ இன்னும் 5 பாயிண்ட்ஸ் வேணுமே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. அப்புறம் இந்த கொஷினுக்கு நான் முன்னாடியே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கேன், இதுக்கு மட்டும் மார்க் கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப நோ அப்படின்னு சொல்லிடுறான். அப்போன்னு பார்த்து அவனோட அங்கிள் உள்ள வராங்க. யாருன்னு நம்மால் திரும்பி பார்த்தா மிஸ்டர் லின்.
மிஸ்டர் லின் நீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஜைஜை ஷாக் ஆகி நிற்கிறா. இல்லை நான் இங்கே எக்ஸாம் எழுத தான் வந்தேன், நான் அவ்வளோதான் முடிச்சிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜூசைஸை பேக் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே மிஸ்டர் லின் ஜைஜை ஃபர்ஸ்ட் பதட்டப்படாத, எதுக்கு இப்படி பதட்டப்படுற, உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதுவுமே பண்ணல மிஸ்டர் லின், எல்லாமே லூராங் தான் அப்படின்ற மாதிரி நம்ம லூராங் மேலே பழிய போடுறா. உடனே அவளோட டெஸ்ட் பேப்பர் எடுத்து பார்க்குறாரு. லூராங் கிட்ட என்ன நீ பண்ற, படிக்க வந்த பொண்ணை பாதியிலே அனுப்பலாமா, உக்காந்து படிக்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. லூராங் நீ அவளுக்கு இப்போ என்ன புரியலையோ அதை நீ சொல்லி கொடு, டைம் எல்லாம் இன்னும் இருக்கு, அப்புறமா போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் லின் சொல்றாரு. உடனே மிஸ்டர் லின் அவளோட டெஸ்ட் பேப்பர் எடுத்து பார்த்துட்டு ஓகே நல்லா தான் போயிட்டு இருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லை, பயப்படாத ஜைஜை, லேட் ஆச்சுன்னா லூராங் உன்னை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரின்னு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஜைஜை தடிக்கிறாங்க. அப்போ நம்ம லூராங் பிடிச்சிடுறாரு. பார்த்து வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ராங் ட்ராமாக்கு யாருமே ப்ராக்டிஸ் பண்ண வரமாட்டேங்கிறாங்க ராங் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீ டியூஷனில் நல்லா தான் படிக்கிற, சின்சியராகவும் இருக்க, அதுக்காக நான் உனக்கு 10 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம ஜைஜையும் அப்போ நான் மொத்தம் 95 பாயிண்ட்ஸா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ நீ என் கூட ப்ராக்டிஸ் பண்ண வரையா அப்படின்ற மாதிரி நம்ம ஜைஜை கேட்குறாங்க. உடனே நம்ம லூராங்கும் சரின்னு சொல்லாம இல்லைன்னு சொல்லாம ஒரு மாதிரி சிரிச்சுட்டு போறாரு. இப்போ நம்ம ஜைஜை லூராங் நீ ரொம்ப ஸ்வீட் அப்படின்ற மாதிரி சொல்றா. நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்றேன் அப்படின்ற மாதிரி லூராங் சொல்றாரு. அதான் அழகான மனசு இருந்தா ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற மாதிரி நம்ம ஜைஜை சொல்றா. அடுத்து எல்லாம் நம்ம வாங்ஃபங் வீட்டுக்கு போறாங்க ப்ராக்டிஸ் பண்ண. வாங்ஃபங் சொல்றான் நீங்க இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வரீங்க, யாரும் ரிசர்வ்டா ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாம் உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம கூரான் நீ தாண்டா ரொம்ப ரிசர்வ்டா இருக்க, நாங்கெல்லாம் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே நம்ம வாங்ஃபங் யாரு நானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலாக யாரும் என் வீட்டுக்கு இப்படி வந்தது இல்லையில, அதனால தான் இப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஜாங்ஜியா கேட்குறாங்க அம்மா என்ன உன் பாட்டி இன்னும் வரல போல அப்படின்ற மாதிரி. ஜாய் உன் வீட்டில் ஒரு பால்கனி இருக்குல்ல, அதில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே வாங்ஃபாங் நம்ம வெளியில சத்தம் போட்டா இங்க யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். லூராங் ஃபர்ஸ்ட் எல்லாம் மெமரைஸ் பண்ணுங்க, அப்புறம் நம்ம ரிஹர்சல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். கூரான் லூராங் நீ சென்ட்ரலா கூட ஹைலைட் சீன் படின்னு சொல்றான். நம்ம ஜைஜையும் ஓகே நான் ரெடின்னு சொல்றா. நம்ம கூரான் ஒரு டைலாக் சொல்றாரு. அழகு பெண்ணே நீ என்னோடு நடனமாட வரையான்ற மாதிரி சொல்றான். கூரான் சொல்றான் ஹே ராங் கொஞ்சம் ஃபீலோட படிடா, அப்படியே உள்ள இருந்து வரணும், செத்தவன் கையில வெத்தலை கொடுத்த மாதிரியே படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம லூராங் என்னடானா இது போதுமா அப்படின்னு கேக்குறான். உடனே கூரான் இப்பதான் அவளை ஃபர்ஸ்ட் டைம் தொடுற, ஒரு ஃபீல் வேணாமா அப்படின்ற மாதிரி சொல்றான். மறுபடியும் நம்ம லூராங் அதே வசனத்தை சொல்றாப்புல. கூரான் சொல்றாரு முன்னத்துக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இதையே மெயின்டைன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வாங்ஃபாங் சொல்றான் ஹே இந்த சீன்ல கட்டி பிடிச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி. நம்ம ஜாய் என்னடானா ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு லூராங் பார்த்ததும் இல்ல அது நல்லா இருக்காது அப்படின்னு பிடிக்காத மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. நம்ம வாங்ஃபாங்க கொஞ்சம் காமெடி பண்ணிட்டு இருந்ததுனால நம்ம வாங்ஃபாங்க தனியான ரூமுக்கு அனுப்பி நீ அதில் ப்ராக்டிஸ் பண்ணுன்னு அமுச்சு விட்டுறாங்க. உடனே வாங்ஃபாங் இதை மனப்பாடம் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமா, சரி சிறிது நேரம் பாடல் கேட்போம்னு ஹெட்செட்டை மாட்டி பாட்டி கேட்டுட்டு இருக்காப்புல. அப்போன்னு பார்த்து அவங்க பாட்டி வராங்க. பாட்டி சொல்றாங்க ஃபாங் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வாங்ஃபாங் தான் ஹெட்செட் போட்டிருக்காருல்ல, பாட்டி வந்தது கூட தெரியாம அது என்ன கன்றாவிய கையில் எடுத்து வந்திருக்கிறாய் அப்படின்ற மாதிரி கேக்குறான். உடனே பாட்டி சொல்றாங்க டேய் இது ஃப்ரெஷ்ஷான காய்கறிடா, கன்றாவி இல்ல. ஃபாங் நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வீட்டுக்கு வந்தது ஷூவை அடிக்க வைன்னு, சொல்றத கேக்குறியா நீ? நான் என்ன உன் பாட்டின்னு நினைச்சியா இல்ல வேலைக்காரின்னு நினைச்சியா? உடனே நம்ம வாங்ஃபாங் ஹா நீ வேலைக்காரி இல்லாம இந்த வீட்டு மகாராணியா நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்றான். பாட்டி என்னடா பேசுற, வளர வளர சொல் பேச்சே கேட்க மாட்ற, என்னையே வேலைக்காரின்னு சொல்றியா அப்படின்ற மாதிரி 4 அடி போடுறாங்க. அப்போ நம்ம வாங்ஃபாங் அடி வாங்குறத பார்த்து எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம பாட்டியும் உட்கார வச்சு பாட்டி நாங்கள் நடிக்கிறதெல்லாம் பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தராக நடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஜை என்னடானா சிண்ட்ரெல்லா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா இந்த பொண்ணு ரொம்ப வெக்கப்படுது அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பிடிச்சி நம்ம ஜையை தள்ளி விடுறாங்க. பாட்டி ஒன்று என்னடா தள்ளி விடுற அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டி இது சும்மா ஆக்டிங் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே எல்லாரும் நீ ஒரு சாதாரண பணியாள், நீ இவ்வளோ பிடிவாதம் பிடிப்பியா அப்படின்ற மாதிரி டயலாக் பேசிட்டு எல்லாம் ஆளாளுக்கு நம்ம ஜாயை தள்ளி விட்டுட்டு இருக்காங்க.
வாங்க பாட்டி நீங்களும் டான்ஸ் ஆடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் நம்ம பாட்டி கூப்பிட்டு டான்ஸ் ஆட வச்சுட்டு இருக்காங்க. நம்ம பாட்டி என்னடானா சிண்ட்ரெல்லாவாவே மாறிட்டாங்க. ஷையா ஃபீல் பண்றாங்க போல. பாட்டி நல்லா பசங்களோட சேர்ந்து நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா எல்லாம் பேர் பேரா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. கூரான் கம்முனே இருக்க மாட்டேங்கிறாரு. லூராங்க பிடிச்சி வலுக்கட்டாயத்தில் டான்ஸ் ஆட வச்சிட்டு இருக்காரு. லூராங்க என்னடானா போட்டு காலை மிதிச்சிட்டு இருக்கான். இங்கே பார்த்தா நம்ம ஜைசையும் ஜாங்ஜியாவும் பேரா இருக்காங்க. நம்ம பாட்டியும் வாங் ஃபாங்கும் 2 பேரும் எல்லாம் காமெடியாக சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. லூராங் ஸ்கிரிப்ட் படிக்கிறாரு. அரசே நீங்க ஒரு முட்டாள், இந்த தடவையும் சிண்ட்ரெல்லாவை விட்டுட்டீங்க சொன்னது நம்ம லூராங் ஜைசையை பார்த்து சிரிக்கிறாங்க. அதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க.